யோ இன்னொரு கேஸ் இருக்குண்டா கூட்டிட்டு வாயா. அந்த போருங்க சார் கூட்டுக்காரன். சார் உங்களை சார் கூப்பிட்றாரு. உட்காருங்கப்பா. என்ன பிரச்சனை சார்? சார் கரண்ட் பில்லு கட்டாமட்டேன். சரி, இந்த யூபி மேன் வந்து கரண்ட் பில்லு பீஸ் கட்ட பண்ணிட்டாரு. சரி, என் பொண்டாட்டி எவ்வளோ சொல்லியிருக்கா, இன்னும் 2 நாளில் கட்டிடும்ண்டு. சரி, அவர் கேட்கவே இல்லை. சரி, அவர் கேட்காம போகிட்டு என் பொண்டாட்டி கரண்டை பிடிச்சி செத்து போனான். சரி, இந்த ஈபி மேன் மேலே கேஸ் போடணும். யோ என்னையா அப்படி சொல்கிற? இல்லை அவர் மேலே எப்படி கேஸ் போட முடியும்? உன் பொண்டாட்டி தானே பிடிச்சிருச்சு. அதே எப்படி சார்? ஒரு பீஸ் கட்டி பிடுங்கிறதுனால தானே என் பொண்டாட்டி கரண்டை பிடிச்சா? இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகுமாயா? அவர் அரசு அதிகாரி வேறு. இந்த கேஸ் செல்லாது. ஏன் சார் செல்லாது? ஆமாம், கரண்ட்டு தான் பீஸ் கட்டை பிடிக்கிட்டாரு. அப்புறம் எப்படி அந்த பிள்ளை கரண்டை பிடிச்சாகும்? சார் எங்கள் வீட்டில் தான் சார் கரண்டை பீஸ் கட்டை பிடினாரு. பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்குல்ல சார், அங்கே பிடிச்சி இறந்து போனாங்க சார். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். எப்படியாச்சும் கேஸை போடுங்க சார். அப்படியா? சரி, பேசி பார்ப்போம், மூச்சு பண்ணி பார்ப்போம். நம்ம வேலையாக தானே.